ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணிகண்டன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது டே 4க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான். குரூப் 2ஏவோட டே 4க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸு 18ஆம் தேதி நடந்தது. அதாவது நேற்று அந்த பிடிஎஃப் போடல, இன்னைக்கு தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இன்னைக்கு கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ தான் உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சார் ஃபஸ்ட்டு வீக்கான அனாலிசிஸ் போடுங்க, எந்த டே வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த டே வரைக்கும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ப்ளஸ் பிஎஸ் டீமுக்கான பாசிபிலிட்டிஸு, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் வீக்கோட அனாலிசிஸ் படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகேவா, அதை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது அந்த கவுன்சிலிங்கில் போன 18ஆம் தேதி போனதுக்கான ஃபுல் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம எந்த டேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து பிஎஸ் டீமுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா, முக்கியமாக ஒரு மேடம் நேற்று ஒரு வீடியோவுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மேடமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, ப்ளஸ் தேங்க்ஸ் அது சொல்லணும், அது முக்கியமாக சொல்லணும்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த கவுன்சிலிங் அனாலிசிஸை பார்த்துடலாம். ஓகேங்களா, நேற்று ஆல்மோஸ்ட் ரெவன்யூ கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, ரெவன்யூ நேற்று ஃபினிஷ் பிசி எம்பிசி ரெவன்யூ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. இதில் ரூரல் டெவலப்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இருக்குது, எம்பிசியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்சியில் அவைலபிலிட்டி இல்லை. நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெவல் 12 இன்னும் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது. ஜென்ரலுக்கான வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எம்சியில் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. மொத்தம் வேகன்சி 2 வேகன்சி அவைலபிலிட்டி இருக்குது. நேற்று எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்த மேம் எம்சிஏ எடுக்காமல் எல்எஃப்ஏ எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அவங்க எல்எஃப்ஏ எடுத்தங்காட்டி அது எஸ்சிஏ செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, எம்சி நல்ல வேகன்சி தான். மேபி அவங்களோட பர்சனல் சாய்ஸில் எல்எஃப்ஏ எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இனி அடுத்து வரப்போகிற எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு இதில் ஒரு நல்ல சான்ஸ். ஐ திங்க் ஸோ அடுத்த எஸ்சிஏ கேண்டிடேட் 22ஆம் தேதின்னு நான் நினைக்கிறேன். 22ஆம் தேதி அது 21ஆம் தேதி வருவாங்க. எக்ஸாக்டாக 22ஆம் தேதி இருக்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு இந்த டைம் எம்சி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எல்எஃப்ஏ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்ஏ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. இது ஆடிட் இன்ஸ்பெக்டரில் பிஎஸ்டிஎம்மில் சீட் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் இருக்குது, ஜிடியில் உமன் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏல ஜென்ரல்லேயே வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, நான் ஆடிட் இன்ஸ்பெக்டர் எஸ்சிஏக்கு ஜென்ரல்லேயே என்ன வேகன்சி இருக்குது. ஸோ அதை எடுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துங்க. லெவல் 12 போஸ்ட்டு. மித்தபடி மித்த எல்லா போஸ்ட்டும் ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சிஏல அதாவது ஜென்ரல் சீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு வேகன்சி, அந்த எஸ்சிஏ மட்டும்தான். அவங்களுக்கு இன்னைக்கு அது மட்டும்தான் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் மொத்தமாக 6 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 6 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. நேற்று யாருமே எடுக்கவே இல்லை. எல்எஃப்ஏல 2 வேகன்சிஸ் பிஎஸ்டிஎம்லேருந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டரில் பார்த்திங்கன்னா நேற்று எஸ்சிஏ வேகன்சி இருந்தது, அது இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ப்ளஸ் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, அதிகபட்சம் அது புதன்கிழமை வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம்க்கு. அதுக்கு மேலே வாய்ப்புகள் எப்படின்னு சொல்லி தெரியல. ஓகேங்களா, போக போக தான் கவுன்சிலிங் புதன்கிழமைக்கே இருக்குமான்னு தெரில. இந்த 3 நாள் கவுன்சிலிங் இருக்குது. புதன்கிழமைக்கே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் நேற்று 7 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, 87. அதில் 80 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. டோட்டல் 87ல் 80 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, மித்தபடி மித்தெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் நேற்று ஒரு வேகன்சி பிஎஸ்டிஎம்மில் இருந்தது, அதுவும் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏஎஸ்ஓ நில். ஏஎஸ்ஓ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆல்ரெடி ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் நம்ம முடிஞ்சங்காட்டி அந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம தூக்கிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம்
அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் இன்னும் அந்த ஸ்பெஷல் வேகன்சி அப்படியே தான் இருக்குது. மென்ஸு ஹாஸ்டல் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. அது எக்ஸ் சர்வீஸ் மேன் காட்டி வந்துட்டுனா அதில் எந்த சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ரெவன்யூவில் வந்து ஆல்மோஸ்ட் எஸ்சியும் வந்து ஃபில் ஆகிடுச்சு. எஸ்சியில் வந்து நாகப்பட்டினம் இருக்குது நாளைத்துக்கான வேகன்சியில் நாகப்பட்டினம் வந்து இருக்குது. எஸ்சியில் திருவாரூர் இருக்குது. திருவாரூரில் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. வெள்ளூரில் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அரியலூர் உமன்ஸில் இருக்குது. செங்கல்பட்டு 2 இருக்குது. ராணிப்பேட்டை 2 இருக்குது. திருப்பத்தூர் 1 இருக்குது. இது எல்லாமே எஸ்சிக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மீன்ஸ் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி கம்ப்ளீட்டட், பிசி கம்ப்ளீட்டட், ஜிடி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. ஸோ எந்த வேகன்சிஸுமே அவைலபிள் இல்லை. எஸ்சிஏக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் 8 பேர் தான் போயிருக்காங்க எஸ்சிஏல டோட்டலு. இனிமேல் தான் வந்து எஸ்சிஏ மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிசிஎம்மில் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. டோட்டலாக மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நேற்று வந்து அது ஆல்மோஸ்ட் முந்தா நேற்று நான் சொல்லியிருந்தேன் சிவகங்கை வந்து பார்த்தோன்னா 0 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஜென்ரல் வேகன்சியில் எஸ்சிக்கு மட்டும்தான் வந்து எஸ்சிக்கு மட்டும் கொஞ்சம் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் மட்டும்தான் இருக்குது. மித்தப்படி வந்து பார்த்தோன்னா ரெவன்யூவில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்த வேகன்சிஸ் அவைலபிள் வந்து 277 இருந்தது. நேற்று மட்டும் 55 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க ரெவன்யூவில். மொத்தமாக 222 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 222மே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி தான் வந்து தான் இருக்கும். ஓகேங்களா. முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நேற்று அர்பன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அலைடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அர்பன் அண்டு சீலிங் டேக்ஸ் அர்பன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து ஒருத்தர்னா நேற்று மூவ் ஆயிருக்கு. நேற்று வந்து ஒருத்திட்டிங்கன்னா எம்பிசி உமனில் வந்து எடுத்திருக்காங்க. ஜிடிலையும் வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் அவைலபிள் வேகன்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக வந்து 2 வேகன்சிஸ் அர்பன் டேக்ஸில் நேற்று வந்து எடுத்திருக்காங்க. 6 வேகன்சியில் மொத்தம் 2 வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி வந்து 2 வந்து 4 வந்து அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்குது. 2 வந்து எடுத்துட்டாங்க. அலைடு வேகன்சிஸில் மொத்தமாக 14 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். ஜிடியில் ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஐ திங்க் நாகப்பட்டினமில் ஜிடியில் அப்படியே இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நாகப்பட்டினமில் வந்துட்டுனா ஜிடியில் இருக்குது. கடலூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து திருவள்ளூரில் இருக்குது. இன்னும் என்ன இது ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஃபினிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. எம்பிசி இதில் எல்லாம் ஏன்னா இந்த மொத்தமாக வந்து 14 + 7 மொத்தமாக வந்து 18 வேகன்சிஸ் இருக்குது பிசிக்கு. எம்பிசிக்கு வந்து அதுலேயும் 18 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. எஸ்சிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்களா. எஸ்டியில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அது ஃபுல்லாக வந்து பிஎஸ்டிஎம்மில் போனங்காட்டி அது அப்படியே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜிடி ஜென்ரலில் வந்து என்ன நம்மளுக்கு அவைலபிலிட்டி இல்லை. எஸ்சிஏல வந்து ஒரே ஒரு வேகன்சி மட்டும் ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. பிசிஎம்மில் வந்து 6 இருக்குது. சரிங்களா. மொத்தமாக 240 வேகன்சியில் நேற்று வந்து 59 வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ரெவன்யூவோடவே வந்து இது மூவ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து 59 வேகன்சிஸ் வந்து நேற்று எடுத்திருக்காங்க. இதில் 3 டிபார்ட்மெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த 3 டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி 3 ஊர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தருமபுரி வந்து 0 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து 1 2 3 5 கிருஷ்ணகிரி வந்து முடிஞ்சு. அதுக்கடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3 ஊர் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஜென்ரல் வேகன்சிஸ், அதாவது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன், டவுன் பஞ்சாயத்து இஓ இதெல்லாம் வந்து எஸ்சிலையும் முடிஞ்சிச்சு. ஏன்னா எஸ்சியில் நேற்று வேகன்சிஸ் இருந்தது, அது முடிஞ்சிச்சு. எஸ்டி நாட் அவைலபிள் ஃபார் ஜென்ரல். எம்பிசி வந்து நாட் அவைலபிள். ப்ளஸ் பிசி நாட் அவைலபிள், ஜிடி நாட் அவைலபிள். எஸ்சிஏல மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ப்ளஸ் பிசிஎம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன 48 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த 48 வேகன்சியுமே ஃபுல்லாக வந்து அந்த ஹரிசான்டல் பிஎஸ்டிஎம்எம் எல்லாம் தான் வந்து அவைலபிள் இருக்குது. அதில் மொத்தமாக இன்னும் 4 வேகன்சிஸ் நேற்று எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து வேகன்சிஸ் அவைலபிள் வந்து 44 இன்னும் அவைலபிள் இருக்குது. ஈவோவில் வந்து மொத்தம் 5 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. நேற்று 2 தான் எடுத்திருக்காங்க. ஈஓ எடுத்துக்கிட்டோம்னா
இன்னும் பிஎஸ்டிஎம் நம்ம வந்து 2 இருக்குது. பிஎஸ்டிஎம் வந்துட்டுனா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. அதுக்கடுத்து சாரி ஆமாம், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஏன்னா ஈவோ வந்து எதிர்பார்க்காத மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பிஎஸ்டிஎம்லேயுமே இப்போ 2 பேர் பக்கம் எடுத்துட்டாங்க. ஈவோ வந்து அதிகபட்சம் நாளைக்கு தாங்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரைக்கும் இருக்கும். நாளைக்கு வர பிஎஸ்டிஎம்லேயே வந்து ஈவோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, அது ஹைலி பவர்ஃபுல் குட்டி எம்சிங்காட்டி வந்ததுன்னா அது நிறைய பேர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஈவோ வந்து எப்படி வந்ததுன்னா மூவ் ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா கமர்ஷியல் டேக்ஸ் அது அப்படியே பெண்டிங் தான். கமர்ஷியல் டேக்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ்ங்காட்டி அப்படியே இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஓரளவுக்கு நேற்று வந்துட்டுனா மூவ் ஆன் ஆச்சு. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 106 வேகன்சியில் மொத்தம் 16 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. நேற்று தான் டச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாமே. ஓகேங்களா, நேற்று டச் பண்ணி ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அடுத்து செக்ரட்டரியேட்டில் வந்து ஒருத்தர்னா கொஞ்சம் நீ இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது. 57 வேகன்சியில் 51 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. 6 தான் வந்து போயிருக்கு. ஓகேங்களா, செக்ரட்டரியேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஓகேங்களா, நேற்று வந்து ட்ரெஷரிஸ் வந்து நல்லாவே அடித்தாங்க. ட்ரெஷரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 316 வேகன்சி தான் அவைலபிள் இருக்குது. நேற்று ஒரே நாளில் 132 போச்சு. 132 வந்து பார்த்தோம்னா ட்ரெஷரிஸை ஜிடி 0 ஆக்கிட்டாங்க. பிசியில் மட்டும் ஜென்ரலில் 15 இருக்குது, உமன்ஸ் கம்ப்ளீட்டடு. எம்பிசியில் வந்து 45 ஜென்ரல் இருக்குது, உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ்சியில் வந்து அவைலபிள் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து ட்ரெஷரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. லேபரில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 79 வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்தது. நேற்று ஒருத்தர் எடுத்துட்டாங்க. அது போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா 78 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் நேற்று 2 பேர் எடுத்திருக்காங்க. 51லேருந்து இதை குறைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் நேற்று நல்லா மூவ் ஆன் ஆச்சு. ஓகேங்களா, 170 வேகன்சியில் மொத்தமாக 144 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 26 வேகன்சிஸ் ஹச்ஆர் எடுத்துட்டாங்க. லேபருக்கு முன்னாடி ஹிந்தி ஹச்ஆர் போகுது அப்படிங்கிறது வந்து இப்போது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா லேபர் வந்துட்டுனா முதலே மூவ் ஆன் ஆகும். பட் ஆனால் வந்துட்டுனா இப்போது ஹெச்ஆர் வந்துட்டுனா மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் நேற்று 2 பேர் எடுத்திருக்காங்க. 168 வேகன்சிஸ் அப்படியே வந்துட்டுனா இருக்குது. சிவில் சப்ளைஸில் நேற்று டச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ஹிந்து ரிலீஜியஸில் வந்து 170 எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ஹிந்தி ரிலீஜியஸுக்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கு அதில் வந்து பார்த்தோன்னா 168 பக்கமாக இருக்குது. இருங்க ஒரே நிமிஷம், அது வெரிஃபை பண்ணிட்டோம்னா ஹிந்தி ரிலீஜியஸு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தோன்னா 168 இருக்குது. இவங்க வந்து 160 இருக்குது. அதுக்கு அடுத்து சிவில் சப்ளைஸ் வந்து 61 இருந்தது. ஒரே ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரே ஒருத்தர் சிவில் சப்ளைஸ் டச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நேற்று நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. 99 வேகன்சியில் 85 வேகன்சிஸ் வந்து எடுத்துட்டாங்க. இது அசிஸ்டண்ட்டு 85 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. 14 எடுத்துட்டாங்க. செரிகல்ச்சரில் வந்து 19 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் வந்து 48 அப்படியே தான் இருக்குது. என்சிசியில் நேற்று ஒன்று வந்துட்டுனா மூவ் ஆன் ஆகிருக்கு. ஓகேங்களா, என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா 31 வேகன்சிக்கு 30 வந்துட்டுனா போயிருக்கு. ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சுகரில் வந்து அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து செக்ரட்டரியேட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்துட்டுனா அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வந்துட்டுனா கொடுத்துருக்கு. 4க்கு 4 என்ன வந்துட்டுனா 4 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் நேற்றே வந்து ஜென்ரல் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மட்டும்தான் வந்துட்டுனா இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் போயிடலாம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டுனா ஹைவேஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருந்தது. ஓகேங்களா, 175 வேகன்சியில் வந்து 167 வேகன்சிஸ் தான் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. 8 வேகன்சிஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ். ஓகேங்களா, இதில் ஒரு வேகன்சிஸ் எடுத்தாங்க. இது அலைடு பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ் தான். அலைட் பிரான்ச் கூட சொல்ல முடியாது, ஹைவேஸோட பிரான்ச் தான். இதில் வந்து ஆடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு வேகன்சி வந்துட்டுனா இன்றைக்கி எடுத்துட்டாங்க. மொத்தமாக 4 வேகன்சிஸ் தான் இருந்தது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேகன்சி ஜிடி உமான்லேருந்து எடுத்துட்டாங்க. மீதி 3மே பிஎஸ்டிஎம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பிசியூ ஜென்ரலில் 1, பிசி உமானில் 1, எஸ்சி ஜென்ரலில் 1. ஓகேங்களா, ஸோ ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச்சஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட்டில் 38 வேகன்சிஸ் அது அப்படியே தான் வந்துட்டுனா இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நேற்று டச் பண்ணியிருக்காங்க. 51 வேகன்சிஸில் வந்து 50 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா,
சரி 50 வந்துட்டுனா இருக்குது. ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல்ல வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்குது 234. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிஷனும் வந்துட்டுனா இன்னும் டச் பண்ணவே இல்லை. டெக்னிக்கல் இதுதான். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்துட்டுனா இருந்தது. ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து வந்துட்டுனா இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் போயிருக்குது அப்படின்னா வந்து மொத்தமாக 478 வேகன்சிஸ் வந்துட்டுனா இருந்தது. 478ல் இப்போது 5 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தமாக 473 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே 1103 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா. ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் 4 பேர் எடுத்திருக்காங்க. இது பாலிடெக்னிக் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வர்றது, அதில் வந்துட்டுனா 4 பேர் எடுத்திருக்காங்க. அடுத்து சோஷியல் வெல்ஃபேர் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆச்சு. ஓகேங்களா. 77 வேகன்சியில் 59 வேகன்சி வந்துட்டுனா இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. 18 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சோஷியல் டிஃபென்ஸ் வந்துட்டுனா இன்னைக்கு மூவ் ஆன் ஆகலை. அதுக்கடுத்து வந்து பேக்வர்ட் கிளாஸில் வந்து 2 வேகன்சிஸ் வந்து இன்னைக்கு போயிருக்கு. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து தான் இன்னும் மூவ் ஆன் ஆகலை. ஓகேங்களா. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நேற்று எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து யாரும் எடுக்கல. ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசோர்ஸஸில் இன்னைக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பவானி சாகர் இன்னும் வந்து அது இன்னும் மூவ் ஆன் ஆகலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா விஜிலன்ஸில் வந்துட்டுனா இன்னும் ஒரு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. அது ஐ திங்க் ஸோ இன்னும் வந்து எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல இருக்குங்காட்டி அது பிஎஸ்டிஎம் மூவ் ஆன் ஆகிறப்ப தான் விஜிலன்ஸ் வந்துட்டுனா மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா. அதுக்கடுத்து எடுத்துட்டோம்னா இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அலைடு. ஓகேங்களா. ஃபினான்ஸில் வந்துட்டுனா மொத்தம் 924 வேகன்சிஸ் நேற்று அவைலபிலிட்டி இருந்தது ஜேசிஏல. அதில் 4 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் 920 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏஎஸ்ஓவில் நேற்று ஃபஸ்ட்டு வேகன்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தம் இன்னும் 6 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிளாக இருக்குது. செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 வேகன்சியில் 3 பேர் நேற்று எடுத்திருக்காங்க. 13 வேகன்சிஸ் அப்படி தான் வந்துட்டுனா இருக்குது. ஏன்னா ஃபினான்ஸு இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் ஏஎஸ்ஓ அந்த ஃபினான்ஸ் வந்து அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து ப்ரொமோட் ஆகுங்காட்டி எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டுனா எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அது ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்துட்டுனா கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எடுத்தோம்னா லா டிபார்ட்மெண்ட்டில் நேற்று எந்த மூவ்மெண்ட்டும் வந்துட்டுனா கிடையாது. அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் அசிஸ்டன்ட் லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. மொத்தமாக வந்து 15 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஜேசிஏ இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்றபடி வந்து வந்துட்டுனா இன்னும் வந்து வந்துட்டுனா இந்த ஃபில் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ எடுத்துட்டோம்னா ஜேசிஏ வந்துட்டுனா இப்போ தான் 4 வேகன்சிஸ் வந்து பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டுனா அடுத்தடுத்த நாளில் வந்து போக ஆரம்பிக்கும். ஷூர். ஓகேவா. சரி, நேற்று கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, சார் இந்த 1 வீக்கோட கவுன்சிலிங் ப்ராக்ரஸை வச்சு வந்து வந்துட்டிங்கன்னா எந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டுனா இதில் நிறையா ஃபேக்டர்ஸ் வந்துட்டுனா இருக்குது. ஜேசிஏ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மூவ் ஆன் இல்லை. ஓகேங்களா. ஜேசிஏ வந்து இப்போதைக்கு வந்து 8 வேகன்சிஸ் தான் போயிருக்கு. இது இந்த வாரத்தில் 100 பக்கம் போச்சுன்னா மட்டும்தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ப்ளஸ் வந்து ஆப்ஷன்டேஸுமே இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஆப்ஷன்டேஸுமே 23, 18 அந்த மாதிரி 27 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா. டோட்டலாக 92 ஆப்ஷன்டேஸ் வந்திருக்கு 4 நாளில். ஓகேங்களா. 4 நாளில் ஆல்மோஸ்ட் வந்து 1600 பேர்த்தில் 92ங்கிறதுக்கும் கம்மி தான். ஓகேங்களா. இது எல்லாமே இங்கிலீஷ் ஆனால் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். இப்போத நிலைமைக்கு இந்த கவுன்சிலிங் சுச்சுவேஷன் வரைக்கும் பார்த்துக்கிட்டா 23 ஃபுல்லாக சேஃபு. 23 வந்து 24 வந்து மத்தியானம் வரைக்குமே ஓரளவுக்கு வந்து சேஃபு தான். ஓகேங்களா. யாருக்குன்னா பிசி எம்பிசிக்கு வந்து சேஃபு. 27 வந்து காலையில் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. ஓகேங்களா. 27 காலையிலையோ 24ஓட ஆஃப்டர்நூன் பேட்சுக்கோ வந்துட்டுனா ஆப்ஷன்டேஸுமே ஜேசிஏல மூவ்மெண்ட் ஆகிறத பொறுத்து தான் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்டிஎம் ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் வந்து தவறாக வந்து ப்ரொஜெக்ஷன் வந்துட்டுனா போயிட்டு இருந்தது. என்னென்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து ஜென்ரல் எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகேங்களா. அது ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா, ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு எம்சி இருக்குது. அவர் போயிட்டு வந்து அசிஸ்டண்ட்டில் போய் ஜென்ரலில் எடுக்க போகிறாரா? எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம் வேக்கன்சியில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் ஜென்ரலில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 0.1% கூட வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் கேட்டாலும் அது வந்து பிஎஸ்டிஎம்மில் தான் ஃபில் ஆகும். ஸோ அதனால அது எந்த இம்பாக்டும் இருக்க போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த வாரம் 24ஆம் தேதி வரைக்கும் வந்து பிஎஸ்டிஎம்மில் அதிகபட்சம் 80 பேர் போகலாம். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மோட வேக்கன்சி வந்துட்டுனா அதிகபட்சம் 80 பேர் போகலாம். இந்த ஆப்ஷன்டேஸ் வந்து இன்னும் வந்து 150, இப்போ 92 வந்துருக்குது, 250 வரைக்கும் அடுத்த வாரத்தில் போகுது அப்படின்னா, அதுக்கடுத்து ஜேசிஏல ஒரு 100 to 150 வரைக்கும் போகுது அப்படின்னா தான் 27ஆம் தேதிக்கு பிசி அண்ட் எம்பிசிக்கு டச் பண்ணோம். ஓகேங்களா.
மீன்ஸ் எம்பிசிக்கு, அதாவது பிசி எம்பிசிக்கு 27ஆம் தேதி காலையில் ஒரு 30லேருந்து 35 பேர்த்து வரைக்கும் டச் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் இந்த இதுலேயே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 24ஆம் தேதி தான் சேஃப். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து பிசி அண்ட் எம்பிசிக்கு வந்து மூவ் ஆன் ஆகிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன்டேஸுமே ஜேசிஎம் இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாரம் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோடவே இருக்கலாம். ஓகேங்க. எஸ்சி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 28, 29 வரைக்கும் வந்து வரும். எஸ்டி வந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ அதனால் அது பின்னாடி போயிடும். எஸ்சி ஏக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் கிடைக்க முடியாது. பிசிஎம்முக்கு இன்னும் பிஎஸ்டிஎம்லாம் ஸ்டார்ட்டே ஆகவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம்முக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 26 பேர் போயிருக்காங்க 4 நாளில். ஓகேங்களா? மொத்தமாக 26 பேர் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 26 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா போனது. அடுத்த வாரம் வந்து 5 நாள் கவுன்சிலிங் இருக்குது. அந்த 5 நாளே சேர்த்து வந்து அதிகபட்சம் ஒரு 70 பேர் போகலாம். அதிகபட்சம் 70 பேர் போகலாம். 22 வரைக்கும் எனக்கு கிடைச்ச டேட்டா படி 55 பேர் போகிறாங்க. ஓகேங்களா? 22 வரைக்கும். 23, 24 நமக்கு தெரியாது. பட் ஆனால் 23, 24 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வச்சுக்கோங்க. 20லேருந்து 25, 30 கூட வச்சுக்கிட்டா கூட 80 பேர் போகலாம். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் வந்து 80 பேர் போகலாம். ஏன்னா பிஎஸ்டிஎம்மோட மொத்த வேக்கன்சியே 1000 சம்திங் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக 1000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் 90 80 பேரே போகிறாங்க. 2 வாரம் மொத்தம் 9 நாள் கவுன்சிலிங்கில் வந்து 80 பேரே போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 வாரம் கவுன்சிலிங்கில் பிசிக்கு எம்பிசிக்கு சீட்டு முடிஞ்சிடும். அப்படிங்கிற பட்சத்துலேயே 80 பேர் தான் போயிருக்காங்க. இன்னும் 100 பேர் வந்ததுன்னா வரைக்கும் போகும். அப்படிங்கிற பட்சத்தில் ஜூன் 11 வரைக்கும் சேஃப். ஓகேங்களா? ஜூன் 11 வரைக்கும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிஎஸ்டிஎம்மில் பிசி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஜூன் 11 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜூன் 12 இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஜூன் 11 வரைக்கும் சேஃபு. ஜூன் 12 வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் முடியலாம், இல்லை மத்தியானம் முடியலாம், ஒருவேளை ஜூன் 13 கூட போக முடியலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஜூன் 11 வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வந்து சேஃபாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்து வச்சுக்கிறத வச்சு என்னோட கெஸ் தானே தவிர எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சார் இப்படி சொன்னீங்களே, எனக்கு வரல, எனக்கு வந்துடுச்சு, எனக்கு இதுவுமே எனக்கு வந்தாலும் கிரெடிட் தேவையில்ல, வரலனாலும் வந்துட்டுனா என்னை பழிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதானே தவிர ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? பிசி எம்பிசிக்கு வந்து 24 மத்தியானம் வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபு. இப்போ ஆப்ஷன்டேஸ் அதிகமாச்சு அப்படின்னா 27 மார்னிங் பேட்ச் வரைக்கும் டச் பண்ணோம். ஓகேங்களா? மார்னிங் பேட்சுக்கு ஆஃப்டர்நூன் பேட்ச் எல்லாம் கண்டிப்பாக போகிறதுக்கு மிராக்கிள் நடக்கணும். 27ஓட ஆஃப்டர்நூன் பேட்ச்சு 28 எல்லாம் வந்து மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ போக போக ஆப்ஷன்டேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். 27 இப்போதைக்கு வந்து 27 மார்னிங் வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம், நீ 24 கூட முடியலாம், அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது என்கிட்ட கேட்டீங்க, அதுக்கான விளக்கம் மட்டும்தானே இதை தவிர இது எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும், எக்ஸாக்டாக இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வீக் அனாலிசிஸ் இது மட்டும்தான். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எடுத்துக்கணும். எக்ஸர்விஸ்மெண்ட் டெஸ்யூ விடோவில் வந்துட்டுனா கடைசி நாள் வரைக்கும் நடக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகலை. ஸ்டார்ட் ஆனால் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்குலாம் மூவ் ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கன்க்ளூஷனு. ஓகேங்களா? 1600 பேர் போயிருக்காங்க. நாளைக்கு 2000 வந்துட்டுனா முடிஞ்சிடும். நாளைக்கு நம்ம சாயந்தரம் வந்து இது ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஃபுல் டீட்டெயில் வந்துட்டுனா நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளார உங்களோட கேள்விகளை வந்து கமெண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து டெலகிராமில் சேட்லேயோ வந்து போட்டு வைங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கான விளக்கத்தை தர்றேன். தயவு செஞ்சு சார் இந்த கம்யூனல் ரேங்க்கு, இந்த ரேங்க்கு எனக்கு இந்த டேட்டில் நான் போகிறேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த டேட்டு இந்த டைமு எனக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு பல வீடியோ நான் போட்டேன். அந்த வீடியோ நம்ம எல்லாமே யூடியூப் சேனலில் இருக்குது, வேணால் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு வந்து 5th டேக்கான கவுன்சிலிங் அனாலிசிஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.